ஹாய்! இன்னைக்கு ஒரு ஈவினிங் விலாக் பார்க்கலாமா? ஸோ ஈவினிங்னாலே இந்த ஸ்நாக் டைம் வந்துரும். அந்த ஸ்நாக் பசி வந்துரும்ல. ஆதியா குட்டிக்கு இப்பத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அம்மா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் செஞ்சு தரியா? காரமா வேணும் அப்படின்னா, சரி வாழைக்காய் பஜ்ஜி செஞ்சு தரவான்னோனே ஓகே சொல்லிட்டாரு சார். அதனால வந்து வாழைக்காய் பஜ்ஜி தான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆல்ரெடி வாழைக்காய் பஜ்ஜி ரெசிபி சமையல் வித் அமலா சேனல்ல இருக்கு. ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. என் ஹஸ்பண்டே கேட்டாங்க, "என்ன நீ எல்லாம் செஞ்ச ரெசிபியே செஞ்சுக்கிட்டு இருக்க. புதுசா எதுவும் செய்ய மாட்டேங்கிற" அப்படின்னு. என் மூளைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணாமா அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் சொன்னேன், ஆதி ஸ்கூல் போட்டோம், அதுக்கப்புறம் நான் வந்து செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேரும் அதான் எப்போ தான் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போட போகிறீங்க, எப்போ தான் நீங்கள் ஸ்நாக் பாக்ஸ் ரெசிபி போட போகிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கூடிய சீக்கிரமாக உங்களுக்கு எல்லா ரெசிபியும் ஒன் பை ஒன் போட்டுக்கிட்டே இருக்கேன், டோன்ட் வரி. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும். போன தடவை கிவ் அவே வின்னர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அப்போ ஒரு கேட்டிருந்தேன், இதுலேயும் போடணுமா, எனக்கு வந்து ஃபேக் ஐடினால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இஷ்யூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து 99% நீங்கள் ரெண்டுத்துலேயுமே கொடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்க. சரி, நிறைய பேர் சொன்னதுனால ரெண்டுத்துலையுமே நம்ம இனிமேல் கொடுப்போம். இந்த தடவை இவங்க 2 பேர் தான் கிவ் அவே வின்னர்ஸ். கங்க்ராச்சுலேஷன், இவங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடலாமா? ஸோ நீங்கள் வந்து 2 பேரும் எனக்கு இன்ஸ்டாகிராமில் உங்களோட அட்ரஸை சென்ட் பண்ணிடுங்க. உங்கள் கிவ் அவே உங்களை தேடி சீக்கிரமாக வந்துடும். ஸோ கூடிய சீக்கிரத்தில் இன்னும் கிவ் அவேவும் இருக்குது, கவலைப்படாதீங்க. யாரெல்லாம் வின் பண்ணலையோ, ஐயோ இந்த தடவை நான் வின் பண்ணலையே அப்படின்னு நினைக்காதீங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க. நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். அதனால் தயவு செஞ்சு பார்ட்டிசிபேஷன் மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க. என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வின் பண்ணிடுவோம்ல அப்படின்ற நம்பிக்கை எப்போவுமே இருக்கணும். ஸோ நான் எப்போவுமே அதை நம்பி தான் ஓடிக்கிட்டே இருக்கேன். நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், ஒரு நாள் வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.